அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வின் மூலமாக அடியேன் மன்னார்குடி நாராயணன் குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் அமையப்போகிறது என்பதை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு நவக்கிரக வழிபாட்டை சொல்லும் பொழுது குரு பகவானை தவிர மற்ற 8 கிரகங்களுமே வக்ரமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதிந்தால் அந்த வக்ர கிரகங்களுடைய தோஷங்கள் அகன்று சந்தோஷம் ஏற்படும். குருவினுடைய பார்வையே எல்லா கிரகங்களுக்குமான நற்பலன்களை மொத்தமாக வழங்கும் என்பது ஜோதிட விதி. எனவே தான் இந்த குரு பயிற்சிக்காகத்தான் எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். குரு பகவானுக்கு பொன்னன் என்றும் சிறப்பு மிகுந்த இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர்களுக்கு மகா யோகம் என்று சொல்லக்கூடிய மகா பாக்கியம் கிடைக்கும் என்றும், குருவினுடைய துணை இருந்தால் எந்தவித வெற்றியையும் வெற்றி படிதனையும் நாம் எளிமையாக பெறலாம் என்றும் இந்த குருவினுடைய சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. பராபவ வருடத்தில் 2/6/2026 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி பராபவ வருடத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கீங்க. கண்டிப்பாக கன்னிராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வராருன்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்க போகிறாங்கன்னு பாருங்கள். பொதுவாகவே கன்னியாராசினாலே புத்தி கூர்மை மிக்கவர்கள், திறமைசாலிகள், மிகப்பெரிய கணிதவியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். கன்னிராசி கூர்மையான புத்திசாலிகள், எதற்கும் துணிந்து இறங்கி காரியத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கன்னியாராசிக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வந்து எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்கிறார் பாருங்க. 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இந்த 3 பாவம் பலம் பெற போகிறது. 3ஆம் வீடுங்கிறது சகோதர பாவம். சகோதர வழிகளில் நன்மை ஏற்பட போகிறது. சகோதர சகோதரிகளிடத்தின் மூலமாக அதீத ஒரு நன்மையை மேன்மையை பெறப்போகிறார்கள் கன்னிராசிக்காரர்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதுவரைக்கும் கிடைக்காத சொத்து சம்பந்தமாக ஏதேனும் வழக்குகள் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு, குலதெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதம், குழந்தை 5ஆம் இடங்கிறது குழந்தை பாவத்தையும் குறிக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு செய்திகள், சுப காரியங்கள் வீட்டிலெல்லாம் கேட்க போகுது, நடக்க போகுது. சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்க போகுது. 7ஆம் இடத்தை களத்திர பாவத்தை பார்க்கறதுனால கன்னியாராசிக்காரர்கள் திருமண வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமணம் நல்லபடியா நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும்னு தவம் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு முத்து போல், மாணிக்கம் போல், ரத்தினம் போல் குழந்தை பிறக்க போகிறது. 11ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடத்தை வராரு. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, இந்த வருஷத்தை நீங்க என்னென்னலாம் சாதிக்கணுமோ அதெல்லாம் இந்த முறை சிறப்பாக குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் கொடுக்க போகிறார். லாபம், அமோக லாபம் கிடைக்கும். நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அதெல்லாம் நிறைந்த லாபத்தை பெறக்கூடியவர்களாக வரப்போகிறீர்கள். நன்மை அதிக அளவு பெறும். நல்ல செல்வந்தரா, சாதாரணமா இருந்தவங்கன்னா பெரிய செல்வந்தராவாங்க. ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கிடுவாங்க. அப்பனா பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நான் விமானத்திலே போனதில்லை, விமானத்துல போவாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதியெல்லாம் வரப்போகுது. காரிய தடைகள்லாம் நீங்கிரும். செரிமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். வயிற்றுல கோளாறு ஏற்படும். ஏன்னா ராகு கேதுக்களுடைய சஞ்சாரத்தின் காரணமாக வயிற்றில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி, வயிற்றுல ஒரு வலி இருப்பதை போன்ற அவஸ்தையை உணர்வார்கள். அடிவயிறு வலிக்கும். ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு 2 செவ்வாழை பழங்கள் அல்லனா சாதாரண வாழைப்பழங்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். வெல்லம் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணா வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். சரி, இப்படிப்பட்ட கன்னியாராசிக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கேட்டீங்கன்னா, திருமையம் என்று சொல்லக்கூடிய சத்திய பெருமாள், அதாவது மெய்யப்பன் இந்த பெருமாளுக்கு பேர். 2 மூலவரங்க இருப்பாங்க. சத்யநாத பெருமாள், சத்தியமூர்த்தி பெருமாள்னு சொல்லுவாங்க. சயனத்துல படுத்திருப்பார். ஆதிசேஷனுடைய சயனத்தில் இந்த பெருமாள் படுத்திருப்பார். அவரை தரிசனம் பண்றது சிறப்பு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சென்று அந்த ஆலயத்தில் படிப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. அங்க ஒரு தீர்த்த கட்டம், ஒரு குளம் இருக்கு. அஷ்டலட்சுமிகளும் வாசம் பண்ணக்கூடிய குளம். கன்னியாராசிக்காரர்கள் போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டா வந்தாங்கன்னா, வீட்டில் தெளிச்சாங்கன்னா
மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்து பெருகும். அதுபோல திருவனந்தபுரம் போயிட்டு வரலாம். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப பெருமாளை பார்த்தாலும் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தவர்களுக்கு வாழ்வில் வசந்தமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சியில. சரி, முக்கியமாக சொல்லும் பொழுது வேறு ஏதேனும் தலம் போயிட்டு வரலாமா அப்படின்னா, சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயண பெருமாள், சங்கர நயினார் ஆலயம் சொல்லுவாங்க, அங்கு காட்சி தரக்கூடிய கோமதி அம்பாளை தரிசனம் செய்தால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் அவர்கள் வாழ்வில் கிடைத்துவிடும். அப்படி என்ன அதிர்ஷ்டம்? அந்த அதிர்ஷ்டம் வந்த பிறகு நீங்களே சொல்ல போறீங்க. பாருங்க, கல்யாணம், வேலை, குழந்தை பாக்கியம், அடுத்தடுத்து வாழ்விலே மேன்மை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமா கன்னியாராசிக்கு இந்த குரு பயிற்சி விளங்க போகிறது. சில பேர் கன்னியாராசி பார்த்தீங்கன்னா யாத்திரை போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பல யாத்திரைகள், பல முக்கியமான தலங்கள்லாம் போயிட்டு வருவாங்க. அவங்கள வேணாம்னு சொன்னாலும் அழைச்சிட்டு போவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலகட்டமும் காத்துட்டு இருக்கு. அதனால கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக அமைகிறது. நல்வாழ்த்துக்கள். இதுவரை பராபவ வருடத்தில் சிறப்பாக குரு பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடியேன் உங்களுக்கு பாமணி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வாயிலாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அடியேனுக்கு அளித்திருந்தார். இதை கண்ட அத்துணை பேரும் என்ற வகையிலே எல்லோரும் குறிப்பிட்ட பரிகார தலங்களுக்கு சென்று வாருங்கள். முதலிலே குறிப்பிட்டதைப் போல 12 ராசிக்காரர்களும் இந்த முறை பராபவ வருடம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. அந்த குரு பகவானை ஆதிக்கம் செலுத்துபவர் முருகப்பெருமான். அதனால 6 படை வீட்டில் ஏதேனும் ஒரு படை வீடாவது முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வாழ்வில் நிறைந்து பெருகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.